வணக்கம் உறவுகளே. லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகள், என்னோட வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். உறவுகளே, இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் குலசாமி உச்சனம்பட்டியில் கருப்பணசாமியும் மகாலட்சுமியும் இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பௌர்ணமி பூஜை எல்லாமே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வருடாந்திர பூஜை, அதாவது கும்பாபிஷேகம் நடந்து வருடாந்திர பூஜை நடந்துகிட்ருக்குதுங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக போனனால கூட்டம் எதுவும் இல்லை. சிறப்பாக பூஜை முடிச்சுட்டு அங்கே மகாலட்சுமி அம்மன்கிட்ட போயிட்டாங்க. நம்ம ஒரு சிறப்பு தரிசனத்தை பண்ணிவிட்டு அடுத்து மகாலட்சுமி அம்மன்கிட்ட போகணுங்க. மகாலட்சுமி அம்மன்கிட்ட பார்த்திங்கன்னா யாகம்லாம் பண்ணி வேள்விலாம் நடத்தி ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக போனனால எதையும் பார்க்க முடியலைங்க. இருந்தாலும் அம்பாளை பார்த்தது ஒரு பெரும் மகிழ்ச்சி. பாருங்கள் நீங்களே, இவங்க எல்லாரும் தான் போய் கருப்பணசாமிகிட்டையும் பூஜை பண்ணிவிட்டு இங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு இருக்காங்க. ரொம்பவே கூட்டம் வெளியே வரைக்கும் நிற்கிது பாருங்கள். பூஜை முடிஞ்சு எல்லாத்துக்கும் தீபாராதனை காமிச்சிட்ருக்குறாங்க. எல்லோரும் சிறப்பாக தீபாராதனை எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம லேட்டாக போனனால இன்றைக்கி இன்னும் நடந்த ரொம்ப சிறப்பான விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியலை. ஒரு வழியாக கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சோன்னே உள்ளே போயாச்சு அம்பாள் தரிசனத்துக்காக. ரொம்பவே சிறப்பாக நம்ம அம்பாள் பாருங்கள், எவ்வளோ அழகாகவும் ரொம்ப அப்படியே அமைதியாகவும் ரொம்ப அருமையாக உட்காந்துருக்குறாங்க நமக்காகவே. யாரும் நீ ஏன் வருத்தப்படுற, உன் குலத்தை காக்கிறதுக்காக குலசாமியாக நான் இருக்கேன், எதை பற்றியும் நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ஒரு தாயாக தாங்கும் தயாபரியாக நம்மளைய அம்பாள் வந்து வரவேற்று ஆசீர்வாதம் பண்ணி ரொம்பவே சிறப்பாக இருந்தது. அடுத்து என்ன, பிரசாதம் தான். சுண்டல், சக்கரை பொங்கல், தக்காளி சாதம் நிறைய கொடுத்துருந்தாங்க. இவங்க யார் கை காட்டினவங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷன் ப்ளஸ் என்னோட சப்ஸ்கிரைபர். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நமக்கு இந்த மாதிரி நீங்கள் போடுற வீடியோ நல்லாயிருக்கு, நாங்கள் பார்க்குறோம், கமெண்ட் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்கிறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. இவங்க எல்லாருமே என்னை வந்து ரொம்ப பாராட்டுனது வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற மாதிரி இருந்தது. பாராட்டுன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைத்து நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப நன்றிங்க. கூட்டத்தில் சாமி கும்பிட்டாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கப்போ போய் கும்பிட்ற மாதிரி வராது. அதனால் நாங்கள் மறுபடியும் போய் அம்பாவை ஒரு சிறப்பாக தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் போய் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. உறவுகள் வந்து எவ்வளோ இஷ்ட தெய்வங்களை வழிபட்டாலும் நம்ம குலசாமி வழிபாடு செய்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்ததுங்க, ரொம்ப சிறப்பு வாய்ந்ததும். என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாட்டன் முப்பாட்டன் காலத்திலேருந்து ஒரே ஒரு குலதெய்வ வழிபாடு தான் செஞ்சிட்ருப்பாங்க. குலசாமின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வங்கள் தான் இருக்கும். அப்போ நம்ம பாட்டன் முப்பாட்டன்லாம் வழிபட்ட நம் தெய்வம் குல தெய்வத்தை போய் வழிபடுறப்ப அவங்களோட பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க. ஒரு வழியாக சிறப்பாக மகாலட்சுமி தாயார் கருப்பணசாமி அருளோட நீங்களும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. மகிழ்வித்து மகிழ்வோம்.